மனசு நிறைஞ்சு போயிருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதைத்தானே நம்ம எதிர்பார்த்து கீழே போனோம். சிறப்பா நடந்துச்சு. ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஏண்டி என் குடும்பத்து முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தினது உனக்கு நிம்மதியா இருக்கா? எவ்வளவு நாள் டி காத்துக்கிட்டே இருந்தா என்ன இப்படி அசிங்கப்படுத்தணும் நீ? இந்த பாருங்க ப்ரோ, உங்களெல்லாம் நான் கஷ்டப்படுத்தணும் ஒரு நாள் நினைச்சதில்ல. ஆனா நீங்க தான் தேவையில்லாம என்ன கூட்டு வந்து நீங்களே உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏண்டி வேணும்னு யாராச்சும் தான் தலையிலேயே மண்ணள்ளி போடுவாங்களாடி? நான் தெரியாம பண்ண தப்பால நீ இந்த சனிய மாதிரி வந்து இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இந்த பாருங்க, சனி எங்கேயும் சொல்ற வேலையை வச்சுக்கிடாதீங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. உன்னால என் நிம்மதியே போச்சுடி. போன வருஷம்லாம் நாங்க தீபாவளி எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடணும் தெரியுமா? இந்த வருஷம் எல்லாம் போச்சுடி. எல்லாம் மண்ணோட மண்ணை போறதுக்கு காரணமே நீ தாண்டி. நீ எங்க வீட்டுக்குள்ள வந்ததுதான் என் வீடே விளங்காம போச்சுடி. அப்புறம் நான் மட்டும் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். என் நிம்மதியை கலைச்சிட்டு நீங்க மட்டும் சந்தோஷமா கொண்டாட முடியுமோ? ஏண்டா என்ன தெரியாம தொட்டு தாலி கட்டினா சரி, அப்புறம் ஏண்டா என்ன காதலிச்சேன்னு சொன்னா? அது ஏன் அந்த பொய்ய சொன்னா? அதுக்கு எனக்கு விளக்கம் சொல்லு. ஆமாடி, நான் செஞ்ச பெரிய தப்பே அதாண்டி. தெரியாம தாலி கட்டினால அந்த தாலி அத்துட்டு வந்திருக்கணும்டி. அப்படி அத்துட்டு வந்தா நீ இப்போ பிசாசு மாதிரி என் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருக்க மாட்டல்ல. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீ எல்லார் முன்னிக்கும் ஏன் என்ன காதலிச்சேன்னு போய் சொன்னா அது எனக்கு தெரிஞ்சாகணும். அது தெரிஞ்சா மட்டும்தான் நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போகுவேன். இந்த மூஞ்ச யாராச்சும் லவ் பண்ணுவா? அப்படி லவ் பண்ணவே சாவதான் செய்யணும். ஏதோ என் போதாத நேரம் இந்த பொய்ய நான் சொல்லிட்டேன். சரி, என் மூஞ்சி காதலிக்க லாய்க்கு இல்ல. அப்ப ஓ மூஞ்சி என்ன போற? அப்புறம் நீ ஒரு பொண்ணை லவ் பண்றதா கேள்விப்பட்டேன். அது என்ன உன்னை காத்து திப்பிட்டு வேற எவன் கூடயாச்சும் போயிடுச்சா? அடிச்சேன்னு வச்சுக்கோ, மூஞ்செல்லாம் உடஞ்சிரும். இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசுறோம்னா பேச்சோட விட்டுறணும். என் பாஸ்டுக்குள்ள நுழையிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அப்படிதான்டா பேசுறேன். எனக்கு பேசுற எல்லா ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா நான் உன் பொண்டாட்டி. இந்த பாரு, இந்த நிக்கிறா பாரு, இந்த கோவத்தையும் உன் முகத்தையும் பார்த்து தாண்டா இதோட பெட்டர் சைஸ் யாராச்சும் கிடைச்சிருப்பாங்க. அவனோட அவ பேருப்பா. இந்த பாரு, வாய்க்கு வந்ததை பேசாத. இன்னொரு தடவை நீ என் பாஸ்டுக்குள்ள நுழைஞ்சன்னு வச்சுக்கோ, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அப்படிதான்டா பேசுவேன். நீ என்ன இவ்வளவு காயப்படுத்திக்கிட்டு இப்ப நிக்கிறா. நான் அப்படிதான்டா பேசுவேன். அதுக்கு ஏச்சேரா அடி அடி. உனக்கு ஆசை தீர என்ன அடி. அடிச்சு கீழே தள்ளுறா. நீ எவ்வளவு தள்ளினாலும் சரி, நான் உன்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன்டா. சோனி, சாரி சோனி. சோனி சாரி சோனி. ஏன் சோனி உனக்கு புரியலையா? என்ன காயப்படுத்துறேன்னு சொல்லிக்கிட்டு உன்னையே நீ காயப்படுத்திக்கிட்டு இருக்கா சோனி. அது நீ புரியாம பண்ற சோனி. சாரி சோனி. அடிச்சிட்டு நல்லவே மாதிரி நடிக்காதடா. நான் உன்னை அடிக்கிறேன்னு ஒரு நாளும் நினைச்சது இல்ல. உன்னை தாலி கட்டினதுல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஒரு ஹெல்த்தியா தாண்டி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது தெரியாம நீ என்ன பழி வாங்குற? நீயே கஷ்டப்பட்டுட்டு இருக்காடி. ரொம்ப நடிக்காதடா, நவுண்டு போ. எழுந்து சோனி, நீ நல்ல பொண்ணுதான். உன் சந்தோஷத்தை நான் தான் கெடுத்துட்டேன். உன் சந்தோஷத்தை திருப்பி தர்றது என் கடமை சோனி. தயவு செய்து எந்திரி. என் நிம்மதி போச்சு, என் சந்தோஷம் போச்சு, என் வாழ்க்கையே கேள்விக்குறியா ஆகி போச்சுடா எல்லாமே உன்னால. நான் எத்தனை தடவை சாரி கேட்டாலும் உன் சந்தோஷத்தை என்னால திருப்பி தர முடியாது. இருந்தாலும் உன் சந்தோஷத்தை நான் கொண்டு வர்றதுக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன் சோனி. எலும்பு சோனி, வா உன்னை தூக்கி விடிய. இல்ல இல்ல சோனி, உனக்கு அடி எதுவும் பட்டுற போது நானே உன்னை தூக்கி விடிய. பொறுக்கி, நீ எதுக்கு என்ன தூக்கி இருக்கானே எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த தூக்குற சாக்குல அப்படியே என்ன டச் பண்ணிடலாம் தானே நீ தூக்கி வச்சிருக்கா. ஏண்டி ஆந்த கண்ணி, பாவனி உன்னை தூக்குனா அப்படியே சடனா உள்ள இருந்து பேசுறா பாரு. அந்த திமிரான பேச்சு, இந்த திமிரான பேச்சு தாண்டி எனக்கு ரொம்ப பிடிக்குது உன்கிட்ட. விடுடா என்ன. ஏய் இடுப்பெலும்பு முறுக்கி போச்சே. டேய் ஏன்டா கீழ போட்டா? நீ தானடி என்ன விடுடா விடுடான்னு சொன்னா அதுதான் விட்டுட்டேன். டேய் லூசு பையல, போட்டதே போட்டா. அந்த பெட் மேலயாச்சும் போட வேண்டியதானடா. ஏன்டா கீழ போட்டா?
நீ சொல்ல முச்சிலே என்கிட்ட தெளிவா சொல்லியிருக்கணும்டி. என்ன பெட்டு மேல போடுன்னு சொன்னா நான் உன்னை பெட்டு மேல போட்டிருப்பேன். நீ என்ன விடு விடுன்னு சொன்னா நான் கீழே விட்டுட்டேன், அவ்வளவுதான். ஏய் மடச்சாம்பிராணி, உன்னை யாரடா தூக்க சொன்னது? நானா எந்திரிச்சிருந்தாவோட எனக்கு இவ்வளவு சேதாரம் ஏற்பட்டிருக்காதுடா. நீ தூக்கி எனக்கு பல மடங்கு சேதாரத்தை உண்டு பண்ணிட்டாடா. போடா. ஓய் சோனி, உன்னை மறுபடியும் தூக்கி நான் கட்டில போடட்டா? வாவ், என்